வணக்கம். இந்த ஆண்டுக்குரிய நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் 3 பேர். அவர்கள்ல 2 பேர் அமெரிக்காவை சேர்ந்தவங்க. ஒருத்தர் ஜப்பானை சேர்ந்தவர். அமெரிக்காவை சார்ந்த விஞ்ஞானிகள் பேர் ஃப்ரெட் ராம்ஸ்டெல், மேரி இ. ப்ரூன்கோ. ஜப்பானை சேர்ந்த சீமோ சாகுச்சி. இந்த 3 பேருக்கு நோபல் பரிசை 2025ஆம் ஆண்டுக்கு வழங்கியிருக்கிறாங்க. நம்ம மொழியில வாழ்த்து சொன்னா அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இருந்தாலும் வாழ்த்துவோம். சரி, இவங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? இப்ப தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்சாரு. நமக்கு தெரியுது. அது நியாயம் தாங்க, அவர் கொடுக்கலாம். வானொலி மார்கோனி கண்டுபிடிச்சாரு. அது நம்ம பயன்படுத்துறோம். அது ரைட் தாங்க, கொடுக்கலாம். அதே மாதிரி அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அவர் கண்டுபிடிச்ச அந்த மருந்துக்காக அவருக்கு நோபல் பரிசு, அவருக்கும் அவர் இன்னொரு நண்பருக்கு கொடுக்கப்பட்டது. மேரி கியூரி அவங்களுக்கு 2 முறை நோபல் பரிசு கொடுக்கப்பட்டதை பார்க்குறோம். இந்திய ரீதியில் இயற்பியலுக்காக ராமன் வாங்கியிருக்காரு நம்ம பார்க்குறோம், சர் சி வி ராமன். இப்போ இவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த இதெல்லாம் நமக்கு தெரியுது எதுக்கு கொடுத்தாங்க என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இந்த முறை வாங்கியிருக்கவங்க இவங்க என்ன சாதனை செஞ்சுருக்காங்க அப்படின்னு கொடுக்குறோம். கோடிக்கணக்கான உயிர்களுக்கு பயன் தர வகையிலும் அவர்களை காப்பாற்றும் வகையிலும் அவர்களை வேதனையிலிருந்து மீட்கும் வகையிலும் செய்கின்ற செயல்பாடுகளுக்குத்தான் நோபல் பரிசு தரப்படுகிறது. இவர்கள் மருத்துவர்கள், விஞ்ஞானிகள். இவங்களுக்கு என்ன வகையில் கொடுத்துருக்காங்க? இதை இந்து தமிழ் திசை பத்திரிகையில் சிவகாசியைச் சேர்ந்த பொதுநல மருத்துவர் நல்ல அருமையான தமிழ் சொற்களை, மருத்துவ ரீதியான சொற்களை தமிழ்படுத்தி நமக்கு தரக்கூடிய ஒரு நல்ல எழுத்தாளர், பேச்சாளர், மருத்துவர் டாக்டர் கணேசன் அவர்கள். அவர் இன்றைக்கு அந்த பத்திரிகையில் அதை பற்றி எழுதியிருக்கிறார். என்ன அந்த பத்திரிகையில் சொல்லப்பட்டிருக்க செய்தி? நம்முடைய உடம்புல சக்தி வாய்ந்த தடுப்பாற்றல் மண்டலம் இருக்குது. இந்த தடுப்பாற்றல் மண்டலத்தை செயல்படுத்துறதான் நம்முடைய உடல் நலத்தை அது பாதுகாக்கும். நமக்குள்ள இருக்கக்கூடிய செல்களையும் அது பாதுகாக்கும். அது பாதுகாக்கப்படலைன்னா நம்ம உடம்புக்குள்ளேயே அது என்ன செய்யும் அப்படின்னா சில வகையான ஒரு இதுகளை உருவாக்கி விட்டுரும். இதுக்கு ஒரு வழி இருக்குன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறதா இருந்தால் அவரே சொல்கிற மாதிரி பார்த்தா, நம்முடைய உடம்பினுடைய பாதுகாப்பு சிப்பாய்கள் யாருன்னா வெள்ளை அணுக்கள், அதாவது ஒயிட் பிளட் செல். இந்த வெள்ளை அணுக்கள் அதற்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தா நெஞ்சுக்கு பின்பகுதியில் இருக்கான், தைமஸ்ங்கிற இடம். இந்த இடத்துல தான் இந்த வெள்ளை அணுக்களுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த நோய்க்கிருமிகளை மற்றவற்றோடு போராடுறதுக்கான பயிற்சி கொடுக்கப்படுமா. சில நேரங்களில் நல்லா நினைவு வச்சுக்கோங்க, சில நேரங்களில் இந்த வெள்ளை அணுக்களுக்கு அந்த வெளியிலிருந்து வரக்கூடிய கிருமிகளுக்கும் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கக்கூடிய நல்ல அணுக்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அணுக்களோடைய சண்டை போட ஆரம்பிச்சிருமா. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா தன்னுடல் தாக்குதல் அப்படிங்கிறார். நல்ல வார்த்தை பயன்படுத்துறது, தன்னுடல் உள்ளுக்குள்ளே தாக்குதல். இது ஆங்கிலத்தில் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ங்கிறாங்க. இந்த ஒன்றும் இல்லை பாருங்களேன், காவ காக்கிற சிப்பாய்கள் வெளியிலேருந்து வந்தான்னா அவனோட சண்டை போட்டு உள்ளே வர விடாமல் தடுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய சிப்பாய்களுக்குள்ளே சண்டை வந்துடுது. இப்படி வர்றதுனால தான் நமக்கு என்ன நோய் ஏற்படுது அப்படின்னா நமக்கு கடுமையான மூட்டு வலியும், ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் போன்ற நோய்களும், சில நேரங்களில் தீர்வு காண முடியாத நோய்களும் வந்துடுது. சில வகையான கேன்சர் கூட வந்துடுதுங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த வெள்ளை அணுக்கள் வெளியிலேருந்து வர வேண்டிய அந்த எதிர் அணுக்களை சண்டை போடணும். ஆனால் என்ன ஆகுது, ஏதோ ஒரு தப்பான இதனால் நம்மோட உடம்புக்குள்ளே இருக்கிறதோடைய சண்டை போட தன்னுடல் தாக்குதலுக்கு உருவாயிருது. இப்போ இதிலிருந்து மாற்றுவதற்கு என்ன வழி அப்படின்னு யோசித்து இதை மாற்ற முடியுமா? முடியும் அப்படின்னு இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. 1995 நோபல் பரிசு விருது பெற்ற விஞ்ஞானிகளில் ஒருவராகிய ஜப்பானிய விஞ்ஞானி சகாகுச்சி அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்முடைய உடம்புல ரத்த வெள்ளை அணுக்களில் டி செல்கள் இருக்குது. இவர் அதை என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு சக்தி தர்ற மாதிரி, அதுக்கு ஆணையிடுற மாதிரி ஒரு இதை கண்டுபிடிக்கிறார். ரெகுலேட்டரி டி செல்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். இவர் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, இவருக்கு முதல்ல இது பற்றி தெரியாமல் இருந்தபோது இந்த அமெரிக்காவில் இருந்த விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடிச்சு அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு இதை உருவாக்கலாம். அதாவது நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய தடுப்பாற்றல் செல்கள் மூலமாக அதனை வலுப்படுத்துவதன் மூலமாக தன்னுடல் தாக்குதலில் இருந்து நம்மளை தப்பிக்க வைக்கலாம். அது மட்டும் இல்லை,
மருந்தே இல்லைன்னு சொல்லக்கூடிய நோய்களுக்கு கூட மருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற செய்தியை தாங்க அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்ங்கிற முடக்குவாதத்தை நம்ம என்ன செஞ்சோம் தெரியுமா? பல நேரங்கள்ல இது கடவுள் சோதனை அப்படின்னோம், முடக்கி போட்டுருச்சு அப்படின்னோம், ஏதோ அவங்களுக்கு செய்வினை செஞ்சுட்டாங்க அப்படின்னோம். அதெல்லாம் இல்ல. இது உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு வகையான வியாதி தான். இதுக்கு மருந்து இல்லைங்கிறது உண்மைதான். ஆனா இந்த மருந்தை எப்படி கண்டுபிடிக்க முடியுங்கிறதுக்கு இப்பதான் முதல் படியை எடுத்து வைக்கிறாங்க. இந்த கண்டுபிடிப்புகள் மூலமாக இனிவரும் காலங்கள்ல நிச்சயமாக இவற்றையெல்லாம் தடுக்க முடியும். இவை வராமல் தடுப்பதற்கான செய்திகளையும் நாம் கொண்டு வர முடியும். இன்னும் அழகா அதுல ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. அந்த T செல்ஸ்ல இருந்து எடுத்து அவர்களுக்கான அந்த எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நம்மகிட்ட இருக்காம். அதை நம்ம செலுத்த ஆரம்பிச்சோம்னு சொன்னா அதிலிருந்து நம்மை காத்துக்கொள்ளலாம். பாருங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்றதுங்கிறது ஒரு வகை. நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய தானியங்கிங்கிற மாதிரியான அந்த தடுப்பாற்றலை பலப்படுத்திட்டாலே போதும். நம்ம நாட்டினுடைய இராணுவ பலத்தை பலப்படுத்திட்டாலே எதிரிகளை மட்டுமில்ல, உள்நாட்டு கலவரங்களையும் அடக்கலாம்னு சொல்கிறோம்ல, அதுபோல் உள்நாட்டு கலவரங்களை அடக்குவதற்கும் வெளியிலிருந்து வரக்கூடிய புற எதிரிகளை தாக்குவதற்குமாக நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த செல்களை உறுதிப்படுத்தவும் வலுப்படுத்தவுமான அந்த செயல்பாடுகளுக்கான விஞ்ஞானம் கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறது. இதற்காகத்தாங்க இவங்க இந்த விருதை பெறுறாங்க. இப்போ நான் பேசின விஷயம் உங்களுக்கு வகுப்பெடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதை இந்த மாதிரி புரிந்து கொள்ளுமாறு எழுதியிருக்கக்கூடிய டாக்டர் கு. கணேசன் அவர்களுக்கு நம்ம நன்றியை செலுத்தணும். நான் உள்வாங்கிக்கிறேன் பாருங்க. ஏன்னா ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் உள்ளவங்க படுற வேதனைகளை நம்ம பார்க்குறோம். அப்போ அதுக்கு என்ன மருந்தில்லா மருத்துவம்னு ஃபிசியோதெரப்பி ஒரு பக்கம் பண்ணுறோம், மற்றதெல்லாம் பண்ணுறோம். முடக்கத்தான் எல்லாம் சாப்பிட்டா சரியாக போகுங்கிறோம். அதுவும் உண்மைதான், எல்லாமே எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான செய்திகள் மூலமாக அவர்களுக்கு நல்ல ஒரு வலி நீக்கமும் விடிவு காலமும் கிடைத்தால் அது இறைவன் கொடுத்த வரமாக நாம் கருத வேண்டும். நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகளை நாம் வாழ்த்துவோம். இந்த செய்திகளை நமக்கு விளக்கி சொன்ன மருத்துவர் கணேசன் அவர்களுக்கும் பாராட்டி சொல்லுவோம். இது புதுசா, இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டாட்டி என்ன அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இவை எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக ஒன்றை சொல்கிறாங்க. தைராய்டு சுரப்பிகளில் ஏற்படுற மாற்றங்களால் இவையெல்லாம் கூட ஏற்படலாம். எனவே அதையும் கவனித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நல்ல விஷயங்களை கேட்குறப்ப பார்க்குறப்ப நமக்கு நலம் கருதி நாம் இவற்றை மற்றவர்களுக்கு தெரிவிக்கிறோம். அதன் மூலம் எல்லோரும் பயன்பெறலாம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி. ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.